எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் ரசம் சாதம் கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த மெத்தடில் நீங்கள் ரசம் சாதம் டப்பாவில் கட்டி கொடுத்தீங்கன்னா எத்தனை நேரம் ஆனாலும் லிக்யூடாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நம்ம ரசம் சாதம் அப்படின்னா சாதத்தை நல்லா குழச்சி மசித்து அதில் ரசத்தை போட்டு நம்ம கிளறி கொடுத்துருவோம், கொஞ்சம் லிக்யூடாக கொடுப்போம். ஆனால் அது எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டிப்படும், டேஸ்ட் இருக்காது. ஆனால் நான் இப்போ செஞ்சு காமிக்கிற மெத்தடில் நீங்கள் ரசம் சாதம் செஞ்சிங்கன்னா சாம்பார் சாதத்தை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் யாரெல்லாம் ரசம் சாதம் செய்து கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரசம் சாதம் செய்யறதுக்கு அரிசி பருப்பு ரெண்டுமே அட் அ டைமில் நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். ஒரு உழக்கு வச்சுருக்கேன், இல்லைனா ஒரு டம்ளர் எடுத்துட்டா பாதி அளவுக்கு நான் அரிசி எடுத்துட்டுருக்கேன். பருப்பு பார்த்திங்கன்னா காமிக்கிற பாருங்கள், ஒரு உள்ளங்கையில் போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம்லேருந்து 25 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டுமே தனித்தனியாக போட்டுண்டாச்சு. நல்லா 2 முறை நம்ம தண்ணியில் சுத்தம் செஞ்சுட்டு கொஞ்சம் நம்ம அதிகமாகவே சாதம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ அரை டம்ளருக்கு 1 டம்ளர் நம்ம தண்ணி அளவு சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு 1.25 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் தாராளமாக கொஞ்சம் பருப்புக்கும் தண்ணி விட்டுட்டு கையோடு நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா இந்த பருப்பு நல்லா குழைய வேகும். பெரிய குக்கரில் முதல்ல கீழே அரிசியும் மேலே பருப்பும் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 5-6 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த டைமில் கண்டிப்பாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ரொம்ப குறைச்சலாக தான் போட்டிருக்கேன். இது கிட்டத்தட்ட தனியாக சாதத்தில் ரசம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 7-8 பேர் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன், ஊற வச்சாச்சு. தக்காளி பாருங்கள், தக்காளியே ஒரு பாத்திரத்தில் வேகவும் போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், பொதுவாகவே நான் ரசம் அப்படின்னா அந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு 2 தக்காளி எடுத்துட்டுருக்கேன், நறுக்கி மிக்சியில் அரைச்சிருவேன். இந்த மாதிரி நம்ம அரைக்கிறப்ப லஞ்ச் பாக்ஸில் தனியாக அந்த தக்காளிலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க, அந்த தோலெல்லாம். நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மிக்சியில் தண்ணி விட்டோ விடாமலோ நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது, தக்காளியும் இந்த மாதிரி பல்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த புளி ஊற வச்சதை நல்லா கரைச்சி நம்ம அந்த புளி பல்ப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பல்ப்போட புளி கரைசலும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுவோம். பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ளே நம்ம 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் ஒரு 3/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ரசப்பொடி, இது வீட்டிலே வறுத்து அரைச்ச பொடி ஒரு 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஆல்ரெடி பச்சை வாசனை போன அப்புறம் தான் ரசப்பொடி சேர்த்துருக்கோம். இந்த ரசப்பொடியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், குக்கரை எடுத்துட்டு சாதம் பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்திருக்கும். பருப்பு சூடாக இருக்கப்பயே ஒரு விஸ்கு இல்லைனா மத்து இதையாக வச்சுட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். பொதுவாகவே தினமுமே நீங்கள் சாம்பார் ரசம் செய்கிறப்ப இந்த மாதிரி பருப்பு வேக வச்ச உடனே சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா உரு தெரியாமல் கடைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சமாக பருப்புலேயே நீங்கள் சாம்பார் ரசம் ரெண்டுமே செய்யலாம். இந்த மாதிரி திக்காக இருக்குது பருப்பு. இந்த பருப்பு தண்ணி சேர்க்காமலே அப்படியே ஒரு 3/4 பங்குக்கு நான் இந்த பருப்பு கரைசலை போட்டுட்டேன். இது கூட நார்மல் வாட்டரை நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாத்திரம் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ சைடில் ஒரு கொஞ்சமாக வேக வச்ச பருப்பு வச்சுருக்கேன். எதுக்காகன்னு சொல்கிறேன் நான். நல்லா இது பால் மாதிரி லேசாக அப்படி பொங்கி வரணும். அதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. பாருங்களேன், இப்படி நல்லா கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நுரைச்சி வர்றப்பயே நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு நல்லா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கடுகு ஜீரகம் இதை பொரிய விட்டு அந்த ரசத்தில் சேர்த்துட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் இதை மைசூர் ரசம் கூட சொல்லலாம். பாருங்கள், இந்த மாதிரி தாளிதத்தை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு வாணலி எடுத்திருக்கேன். எடுத்து வச்ச கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வாணலியில் சேர்த்துப்போம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் சாதம் வேக வச்சேன். இதை அப்படியே நம்ம பிசைஞ்சோம்னா தாராளமாக 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸில் ரசம் சாதம் கொடுக்கலாம். நான் இந்த வேக வச்ச அரிசியில் சாதத்தில் 3/4 பகுதி எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் பாக்கி வச்சுட்டேன். எதுக்காக கொஞ்சம் பருப்பை சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நிறைய ரசம் விட்டு நம்ம ரசம் சாதம் கிளறப்ப கொஞ்சம் காரமாக தெரியறதுக்கும் சான்சஸ் உண்டு. இந்த பருப்பு சேர்க்குறப்ப உங்களுக்கு நிறைய ரசம் விட்டாலும் காரமாக இருக்காது. நெய்யும் தாளிச்சிருக்கோம். வெல்லம் வேணும்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல சூடான சாதம், நல்ல சுட சுட ரசத்தை இந்த மாதிரி வாணலியில் போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சாதம் குழையாது. ஆனால் அதே சமயத்தில் ரசத்தெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை நேரம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல லிக்யூடாகவே இருக்கும்.
இது ஒரு முறை நான் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில். எங்கள் பையன் தினமும் சாதாரணமாக ரசஞ்சாதம் பிசைஞ்சு கொடுக்குறதுக்கும் இது மாதிரி செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் டேஸ்ட் வைஸ். அதனால் நல்ல லிக்யூடாக நான் எப்படி காமிக்கிறேனோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தாராளமாக நல்லா ரசம் விட்டுட்டு டப்பாவில் இப்போ எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள், எவ்வளோ லிக்யூடாக இருக்குது பாருங்கள். இந்த ரசஞ்சாதம் பார்த்தீங்கன்னா நான் காத்தால 7 மணிக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்பயும் லிக்யூடாகவே இருக்கும். மேலே கொஞ்சம் ரசமும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், பாக்கி கொஞ்சம் சாதத்தை நான் வச்சு காமிக்கிறேன். அதாவது ஒரு 1:15 மணிக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். வானிலையில் இதே போல் கொஞ்சமாக ரசம் சேர்த்து அந்த கப்பில் நான் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 1:30 மணிக்கு இது எப்படி லிக்விடாக இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ மணி 1:30. இப்போ ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பலாம் உங்களுக்கு கெட்டிப்படலை, அதே சமயத்தில் நல்லாவே ஓரளவு லிக்விடாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சேஞ்சுக்கு வீட்டில் வெறும் ரசம் சாதம் மட்டும் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ரசமும் செஞ்சுட்டு பிசைஞ்சு வச்சுருங்க ரசஞ்சாதமாக. இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் ரசஞ்சாதம் லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.